நாடி நரம்பெல்லாம் நன்றியுணர்வு 10 எபிசோடு வெளியிடுகிறோம். அதில் 2வது செய்தி வல்லமையின் மகா மேன்மை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வல்லமையின் மகா மேன்மையை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டு தேவனுக்கு போதுமான அளவு நன்றி சொல்ல போறீங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேரை எங்கே என்று தேவன் கேட்டார். நீங்கள் நன்றி சொல்ல தவறுவீர்கள் என்றால் விசுவாசத்திலே பலவீனமாய் இருப்பீர்கள். விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்கள் இருளடைந்து போவார்கள் என்று பவுல் எழுதுகிறார். ரோமர் 1:21 அவர்கள் நன்றி சொல்லாததுனாலே உணர்வு இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, இருதயத்தில் இருள் வந்துட்டு. யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. எனவே என்ன வந்துட்டு? அவிசுவாசம் வந்து விட்டது. எனவே பயம் வந்து விட்டது. முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். யார் முறுமுறுப்பாங்க தெரியுமா? தேவனுக்கு போதுமான நேரம் நன்றி சொல்லாதவர்கள் முறுமுறுப்பார்கள். நீங்கள் அந்த தவறை செய்ய மாட்டீர்கள். இன்றைய மெயின் ஹெட்டிங் என்ன? நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. எதற்காக? தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வல்லமையினுடைய மகா மேன்மைக்காக நாம் சீரியஸாக நன்றி சொல்ல போகிறோம் அருமையானவர்கள். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலவட். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு பலனை தரவில்லை, தேவனே பலனாகி விட்டாருங்க. ஆகையினால்தான் பவுல் பயங்கரமான அற்புதங்களை செய்தான். ஆகையினால்தான் பேதுரு கலக்குனாங்க. தபித்தாளை உயிரோடு எழுப்புனா, சிம்பிளாக எழுப்பிட்டான். தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன உடனே அவனுக்குள்ளே வாசம் பண்ணின தேவ பலன் வெளியே வந்து ஜீவ நதியாக பாய்ந்து செத்து கிடந்த அந்த தபித்தாளுடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பிட்டார். அருமையானவர்களே, அந்த தேவ பலன் பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போமா? 2 பலன் இருக்குங்க. மனித பலன் இருக்கு, இன்னொன்று என்ன பலன்? தேவ பலன். இன்னொரு விதத்தில் சொன்ன போனால் தேவனாகிய பலன். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறோம் பாருங்க. அப்போ நீங்களும் நானும் தேவ பலனை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து அங்கே 1 கொரிந்தியர் 1:24 பவுல் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்கள் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ. நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? நீங்கள் உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் வார்த்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவன் எப்படி இருக்கிறார் பாருங்கள். அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ ஞானத்தை குறித்து இன்னொரு எபிசோடில் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது எதை தியானிக்க போகிறோம் என்றால், தேவ பலனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையான மகிமையின் மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். வல்லமையின் மகா மேன்மை. ஏன் அது வல்லமையின் மகா மேன்மை? உங்கள் பலன் இல்லை, மனித பலன் அல்ல, ஹார்ஸ் பவர் இல்லை, குதிரை சக்தி இல்லை, மிருக பலன் இல்லை, இயேசுவையே உங்களுக்குள்ளே தேவ பலனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு பலனை தரவில்லை அருமையானவர்களே, இயேசுவையே பலனாக்கி விட்டார். அந்த பலனுக்கு பேர் தேவ பலன். அதை கொண்டு நீங்கள் உலகத்தை உலுக்கலாம். ஆகினால தான் நான் தைரியமாக போட்டிருக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் யூ ஆர் எ வேர்ல்டு ஷேக்கர். உலகத்தை உலுக்குவீர்கள். எதனால? கிறிஸ்துவாகிய தேவ பலனை கொண்டு. கர்த்தர் இதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். பேதுரு வியாதியஸ்தர்களை எப்படிங்க சுகமாக்குனா? ஒருத்தர் மேலேயும் கை வைக்கலைங்க, ஒருத்தர் மேலேயும் கை வைக்கல. என்ன செஞ்சான்? அவர் ரொம்ப பிஸி மேன்.
நிழல் படும்படியாக நடந்து போகிறான். யார் மேலெல்லாம் அந்த நிழல் பட்டதோ எல்லாரும் சுகமாகி விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்போ நம்ம சாதாரண வாழ்க்கை வாழலாமா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்புக்கு வாழ வேண்டுங்க. அவர் என்ன பார்த்தாரு? அவர் என்ன எதிர்பார்த்தார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக தேவ பலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது சொன்னார் அல்லவா, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அப்படி செய்யும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டீங்களே, ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து தான் சொன்னார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நீங்கள் உங்கள் நன்றி அறிதலிலே பெருகுங்கள். அருமையானவர்களே, அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் இருதயம் என்ன செய்யும்? நன்றி உணர்வினால் நிறைந்திருக்கும். அங்கே தேவனை பற்றிய ஒரு வெளிச்சம் இருக்கும். என்ன வெளிச்சம் இருக்கும்? நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத நன்மைகளை நம்புவீர்கள். அருமையானவர்களே, எதை நம்புவீர்கள்? எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்போ நம்ப முடியும் தெரியுமா? நீங்கள் நன்றி சொல்லுகிறதுல வீரர்களாக வீராங்கனைகளாக இருக்கும் பொழுது. அப்படி என்றால் என்ன பொருள்? இரவும் பகலும் அந்த நன்றி உணர்வு. அதற்குத்தான் தேவன் இந்த பெயரை கொடுத்திருக்கிறாரு, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு குதூகலமாக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். ஆமென். இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அருமையானவர்களே, இஸ்ரவேலர்களுக்கு என்ன பிரச்சனை என்று வாசிக்கட்டுமா? அங்கே சங்கீதம் 78:42 விசுவாசத்திலே பலவீனமாயிருந்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் என்று சங்கீதம் 78:42 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போயிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலையை மறந்துட்டாங்கங்க. முக்கியமான ட்ரூத்துங்க. அப்போது நீங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களை பாதுகாத்தார். அதற்காக நன்றி உணர்வோடு வாழுங்கள், நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்கள் லங்ஸு வேலை செய்து, உங்களுடைய ஹார்ட் வேலை செய்து, அதற்காக நீங்கள் தினந்தோறும் நன்றி சொல்லுங்கள். உங்களை உங்கள் தகப்பனாகிய தேவன் ரட்சித்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது நம்ம என்ன பாயிண்ட் தியானிக்கிறோம்? ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உங்கள் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணும்படியாக இயேசுவையே உங்களுக்குள்ள தேவ சக்தியாக வைத்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். அருமையானவர்களே, இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. மறந்தா என்ன ஆகும்? நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். அருமையானவர்களே, பரலோகம் உங்களை நம்பி அல்லவா இருக்கிறது? எதற்காக நம்பி இருக்கிறது? இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக, உலகத்தை உலுக்கும்படியாக. ஆமென். உலகத்தை உலுக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவர்கள் யாரு? தேவ பலனை வல்லமையாக பயன்படுத்தினார்கள். யாரு? அந்த பேதையாகிய பேதுரு. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோமா? ஒவ்வொரு நன்மைகளுக்காக எழுதி வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இயேசுவையே உங்களுக்குள்ளே தேவ பலனாக வைத்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் அடிக்கடி நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டீர். எனவே எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. எனக்கு என்ன இருக்கிறது? என் கால்கள்லாம் மான்கலைகளை போல பலன் அடைஞ்சிட்டு. அது தேவனால் வந்தது, இயேசுவாகிய தேவ பலனால் வந்தது. நான் தேவனால் மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே தேவ பலனாக இருக்கிறதுனால என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று எப்பொழுது நீங்கள் சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். அருமையானவர்களே, இட்ஸ் எ மேண்டட்ரி. நன்றி சொல்ல நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இந்த 2026 ஆண்டிலே நாம் தேசங்களை சுதந்திரிக்க போகிறோம். எப்படி? ஒவ்வொரு காரியத்திற்காக
நாம் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி, இயேசு உங்களுக்கு பலனை தரவில்லை, அவரே உங்களுக்குள்ளே தேவ பலனாகி விட்டார். அதனால தான் அவர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். இது மனித பலத்தினால முடியுமா? அப்போ உங்களால் முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பாரா? அப்போ உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பலனாக இயேசுவே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. அந்த யூத ராஜசிங்கத்தை எழுப்பிவிட என்ன செய்யணும் தெரியுமா? சிம்பிள். அடிக்கடி நினையுங்க, ஆண்டவரே உம்முடைய குமாரனை விட நான் நிறைய அற்புதம் செய்கிறதுக்கு உம்முடைய குமாரனையே எனக்குள்ள தேவ பலனாக வைச்சிட்டீங்களே, நன்றி 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 என்று தவறாமல் சொல்லுங்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும். பாவிகளின் ஆஸ்தி உங்களை தேடி வரும். அருமையானவர்களே, அது தேவனுடைய நியமனம் அல்லவா? நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்தால் அநேக பாவிகள் தங்கள் ஆஸ்திகளை உங்களுக்கு எழுதி வைத்திருவாங்களே. நீங்கள் அதை கொண்டு உலகத்தை வாழ வைப்பீர்களே, எண்ணற்ற சபைகளை ஆராதனை கூடங்களை கட்டுவீர்களே, படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கென்று பள்ளிக்கூடங்கள் இலவச கல்வி கொடுப்பதற்காக கட்டுவீர்களே, அதற்காக உங்களுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் தேவை இல்லையா? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.